லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இவ்வளவு காலம் இருந்தது ஏன் மாறுச்சு அப்படிங்கிறது தான். இது முன்கூட்டியே சொல்லியிருந்தா நாங்க வீட்டிலே இருந்திருப்போம். இல்ல முன்கூட்டியே சொல்லியிருந்தா வீட்டிலே இருந்திருப்பாங்க. இங்க வந்திருக்கணும்னு இல்லையே. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா இன்று நடந்தது. 871 பேருக்கு பட்டங்கள் பெற்றாலும் தங்கப்பதக்கம் பெறும் 113 பேருக்கு மட்டும் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் கையால் பட்டங்கள் வழங்குவார் என தெரிவிக்கப்பட்டது. எஞ்சிய மாணவர்களில் பலர் தாங்களும் கவர்னர் கையால் தான் பட்டம் பெறுவோம் என்று எழுந்து நின்று முழக்கமிட்டனர். பெண் முனைவர்கள் சிலர் கவர்னர் கையால் தான் பட்டம் பெற வேண்டும் என்று உணர்ச்சி பொங்க கண்ணீர் விட்டு அழுதனர். Then what is the importance of this certificate? You'll be going to the dais and receiving it only from the governor, right? மாணவர்கள் கோரிக்கையை ஏற்ற கவர்னர் அனைவருக்கும் தம் கையால் பட்டங்கள் வழங்கினார். விழாவில் பேசிய கவர்னர், வேந்தர் கையால் பட்டம் வாங்க வேண்டும் என்று நினைப்பது தவறு அல்ல, அது உங்கள் உரிமை. உங்கள் முயற்சிகளை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். அனைவருக்கும் என் கைகளால் பட்டம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வந்தேன். ஆனால் தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட சிறிய குறைபாடு காரணமாக அது முழுமையாக நடைபெறவில்லை. அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என முன்பே அறிவிக்கப்பட்டதால் உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன், நெல்லை காங்கிரஸ் எம்பி ராபர்ட், தாவேகா எம்எல்ஏக்கள் வராமல் புறக்கணித்தனர்.